நண்பர்களே வணக்கம், விஜய் பிரேக் பேசுகிறேன். இந்த லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நண்பர்களே. எனக்கு இந்த சிங்க தலைமைகள் சொல்லும் போதே ஒரு அப்படியே கெத்தாக இருக்கும் நமக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், பிஸ்னஸ்ன்றது ஒரு கெத்து. சரியா? நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி ஒரு சிங்கத்தை லயன் சொல்கிறேன் அப்படின்னா, ரோரிங் லயன் அப்படின்னா அதை பார்க்கும்போதே ஒரு கம்பீரம் இல்லை, ஒரு ஆண்மையாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். தான் சொல்லுவேன், பசியோடு இருக்க சிங்கத்துக்கு ஒரு தூக்கி போடுற ஒரு பீஸ் மாதிரி இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை நீங்கள் எப்படி தேடணும் அப்படின்னா, 3 நாள் பசியோடு இருக்க சிங்கம் ஒரு ஜூவில் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரே ஒரு மட்டன் பீஸை தூக்கி போடும்போது அது என்ன எனர்ஜி அதை பிடிக்கும். அந்த எனர்ஜி உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும், ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்லேயும், ஒவ்வொரு இன்டர்வியூலையும், ஒவ்வொரு க்ளோசிங்லேயும் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையாலுமே சிங்கம் நண்பர்களே. எனக்கு மிக பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறது. 2வது மேனேஜ் பண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக. 3வது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வா, பணத்தை கையில் வச்சுக்கோ. அதர் பீப்புள்ஸ் மணி, அதர் பீப்புள்ஸ் டைம். இந்த 2 வார்த்தைகளை 2 ஃபார்முலாவை செயல்படுத்தினு ஜெயிச்சுருங்க. 4வது விஷயம், பிராண்டாக மாறுங்க. உங்களோட பிஸ்னஸை பிராண்டாக மாற்றுங்க. இதுக்கு இந்த 4க்கும் தேவையான கீ ஃபேக்டர் என்ன தெரியுமா நண்பர்களே? லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்பை யார் ஒருத்தர் சரி கற்றுக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நண்பர்களே. இது மிகப்பெரிய ஆர்ட். எல்லாம் இருந்து லீடர்ஷிப் இல்லை அப்படின்னா நம்ம இருக்க மாட்டோம். சரியா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்ஃபோசிஸ்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? நாராயணமூர்த்தி ஞாபகம் வருது. அந்த ஒரு தனி மனிதன் சரியான பீப்புளை கோஆர்டினேட் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போய் இன்ஃபோசிஸ் இன்றைக்கி மதிக்கக்கூடிய கம்பெனி. சரியா? அதே மாதிரி தான் நண்பர்களே ஒவ்வொரு டாட்டானா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிராண்டில் ஒவ்வொரு மனிதனும் பிராண்டு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி கற்றுக்கணும், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சாதாரண விஷயத்தையும் மாற்றி பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். லீடர்ஷிப்பில் ஒன்று, டேக் சார்ஜ். முதல்ல நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க. வெற்றியோ தோல்வியோ நீங்கள் தான், இது உங்களோட ஆர்கனைசேஷன். 2வது விஷயம், ஆக்டிவிட்டியை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். 3வது, ஒவ்வொரு கோல் எடுத்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எம்எஸ்ஐன்றதை சரியாக புரிஞ்சுங்க. மல்டி டாஸ்கிங், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது ஒரு பிஸ்னஸை விட்டு அடுத்த பிஸ்னஸில் போகிறது இல்லை. ஒரு ப்ராஜெக்டில் ஜெயிக்க வைக்கிறது, அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது. நீங்கள் மல்டி டேலண்டட் பர்சன். நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். உங்களுடைய திறமைகளை சுருக்கிட்டு வாழாதீங்க. உங்களுடைய கடன் உங்களை பயமுறுத்தக்கூடாது. உங்களோட கமிட்மெண்ட் உங்களை கலங்கடிக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? 1 லட்சம். 1 லட்சத்துக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன் 1 லட்சம் வரல? 1 லட்சம் பாரில் செலவு பண்ணுறவன் இருக்கானா இல்லையா? உங்களுக்கு ஏன் வரல? நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு செல்ஃப் பிலீஃப் தூக்கி எறிங்க. உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. 1 லட்சத்துக்கு நீங்கள் தகுதி ஆகுங்க. 1 லட்சம் நண்பர்களே 1 கோடி வரும். இங்கே இருக்கவங்களாம் அப்படி தான். நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து மெஸ்மரைஸ் பண்ணியிருக்கேன். என் வேலையை விட காரணம் ஒரு 5வது படித்த ஒரு சாதாரண மனிதர், அவரோட 500 கோடி டர்ன் ஓவர் என்னை வேலையை விட வச்சுது. அந்த குவிட் ஜாப் பேரியர்னு எப்பயுமே என்னோட ஒர்க் ஷாப்பில் சொல்லி தருவேன். ஒரு 5வது படித்தவர் 500 கோடி சம்பாதிக்கும் போது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? இந்த கார்ப்பரேட்டில் அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கேன். முதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃப்ளைட்டில் பறக்கிறதோ, பாம்பே டெல்லியோ கல்கத்தாவோ போகும்போது வேறு மாதிரி இருக்கும். அது திரும்ப பழகும் போது ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ஃப்ளைட் ஓட்டுற மாதிரியே இருக்கும். அதுக்காக நான் வரலை. சரியா? அதை யோசிக்க ஆரம்பித்தேன். அது காரணம் அவர் தான். இன்றைக்கி அவரை நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி 1000+ பீப்புளை வந்து நான் இன்றைக்கி மென்டாரிங் பண்ணுறேன் அப்படின்னா அது காரணம் அவர் தான். இல்லைனா நான் சாதாரண கார்பரேட் கூலியாகவே செத்து போயிருப்பேன் நண்பர்களே. எல்லாரும் மாதிரி ஒரு சிஓ ஆகணும், ஒரு கண்ட்ரி ஹெட் ஆகணும்னு தான் வந்தேன் நான். அது இல்லை. அதுக்காக நீங்களும் வரலை. யாருக்கும் வேலை செய்வதற்காக, யாருக்கும் அடிமை ஆவதற்காக உங்களை நீங்கள் கடவுள் யூனிவர்ஸும் படைக்கலை. நீங்கள் ஃப்ரீடமானவர். உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். அது இந்த வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை. அது நீங்கள் வாழணும். அவ்வளோதான். யாருக்காகவும் இல்லை. யாரும் உங்களுடைய அலாரத்தை செட் பண்ணக்கூடாது. போதும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். இன்றைக்கி வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. என்னுடைய வாழ்க்கை இந்த க்ஷணம் நான் வாழ்கிறேன். நீங்களும் வாழணும். அதுக்கு தான் அந்த யூடியூப்பில் அதை பற்றி பேசுகிறேன். சரியா? நீங்கள் பிஸ்னஸ் ப்ராசஸை கண்டினியூ பண்ண முதல் விஷயம் டேக் சார்ஜ். 2வது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி. 3வது ஒரு டாஸ்க்கு. அதை நீங்களோ உங்கள் டீமை வச்சோ ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் பிஸ்னஸ். 2வது விஷயம் சொல்லியிருக்கேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். சரியா? டிசைன். உட்காருங்க, தனியாக பேசுங்க. திங்க் ரூம். முதல்ல ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன் நண்பர்களே. மிக மோசமான கடன் சூழ்நிலையில் நான் காணா போகிற நேரத்தில், அடுத்த 2 நாள் அந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி நேரத்தில் என் குருவை சந்திக்கும் போது அவங்க சொல்லிக் கொடுத்த முதல் விஷயம் செல்ஃப் டாக். நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி வந்து அவங்களோட ஹெல்த் எந்த லெவலில் இருந்தாலும் சீக்கிரம் அவங்க மீண்டு வரணும். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க பல ஆயிரம் பேர் அவங்க ஜெயிக்க வைக்கணும். அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன் யூனிவர்சிட்ட. அவங்க எனக்கு சொன்ன விஷயம் வந்து செல்ஃப் டாக். 3 விதமான டாக் இருக்குது நண்பர்களே. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது. 2வது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுகிறது. நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறது. 3வது உங்கள்கிட்ட வேறு யாராவது பேசுகிறது. இதுதான் நண்பர்களே வெற்றியோட சின்னம். அதுதான் வெற்றி. கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ். உங்களுடன் பிரபஞ்சம் பேசும் அந்த நாள், அந்த நிமிஷம் நீங்கள் கோடீஸ்வரர்.
உங்களுக்குள்ளே இருக்க அந்த 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 அணை உடையும் நண்பர்களே, அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ கடன் வேலை இருக்கலாம், எவ்வளோ கமிட்மெண்ட் வேணா இருக்கலாம், ஆனால் அது தானாக உடஞ்சி சுக்கு நூறாகும். ஒரு நாள் நீங்கள் வெளியில் வருவீங்க. அப்போ அந்த சின்ன ஐடியா உங்களை ஜெயிக்க வைக்கும். ஒரு நாள் எனக்கு நடந்தது, வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது, மாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸாக அவங்க அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நண்பர்கள் எவ்வளோ அருமை. அதுக்கு தான் சொல்கிறேன், தங்க நேரம் பண்ணுங்க, காலைல எந்திரிங்கன்னு. கஷ்டப்படாதீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறது. காலையில் 4 to 5 1 மணி நேரம் எந்திரிச்சிங்கன்னா வாழ்க்கை சொர்க்கம் நண்பர்களே. உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகள், உங்கள் டீம் மெம்பர்ஸ் எந்திரிப்பாங்க. எந்த குழந்தையும் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். அதுதான் நம்மளோட பாரம்பரிய பண்பாடு. எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் சொன்னது. நான் புதுசாக எதுவுமே சொல்லலை. அந்த டேம் என்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த விஷயம் என்னது, என் முன்னோர்கள் சொன்னது. சித்தர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன நினச்சதை பண்ணியிருக்காங்க. ஏதாவது பண்ண முடியுதா? மே ஜூனில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, கடன்காரனை பார்த்து ஓடி ஓடிற அவலம் தேவையா? அதுக்கு காலைல எந்திரிக்க மாட்டோமா? காலைல எந்திரிக்க முடியாது. 4:20 எந்திரிச்சோன்னா செத்துறேன்னா கேட்குறேன். 4:20 எந்திரிச்சு உட்காந்து கண்ணை மூடி இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு 10 நாள் பாருங்கள். டக்குன்னு முடியலையா, மண்டே டு ஃப்ரைடே பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுங்களா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. திருப்பி மண்டே டு ஃப்ரைடே பண்ணி பாருங்கள் நண்பர்களே. எவ்வளோ பேர் தெரியுமா, எத்தனை டெஸ்டிமனி, லட்சம் டெஸ்டிமனி வச்சுருக்கேன். வாழ்க்கை மாறி இருக்கு நண்பர்களே. அதை பண்ணுங்கள். முதல்ல பிளான் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 3வது செல்ஃப் டாக் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ, உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை, 20 தலைமுறை மாறும் நண்பர்களே. அற்புதமான விஷயம். எப்படி ஒரு பனிக்கூழின் சுவையை என்னால் விவரிக்க முடியாதோ, உங்களால் விவரிக்க முடியாதோ, அது மாதிரி ஒரு அற்புத உணர்வது. காதல் மாதிரி, காமம் மாதிரி அற்புதமான உணர்வது. அதை உணரணும். செல்ஃப் டாக் சுய பேச்சு நடந்ததுன்னா வேற லெவல். அதுக்கு தான் சொல்கிறேன், காலைல எந்திரிங்க, பிளான் பண்ணுங்கள். அடுத்தது அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த என்விரான்மெண்ட்டை ஒன்று இண்டிவிஜுவலோ இல்லை டீம் பீப்புளோ வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் டீமை கண்ட்ரோல் எடுத்து ஒவ்வொரு இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லீடர் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய இடங்களில் சொல்வேன், நிறைய சிங்கத்தலைமை வீடியோவை நீங்கள் லீடர்ஷிப் வேணும்னா சிங்கத்தலைமைகள் பாருங்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணால் சிங்கம் நீ பாருங்கள். நீங்கள் நெகட்டிவாக, காம்ப்ளெக்ஸாக, ஏதாவது தாழ்வு மனப்பான்மை இல்லை, டிப்ரெஸ்டாக, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உடைங்க, சீரியஸ் பாருங்கள். அவ்வளோதான். இது 3 உங்களை மாற்றும். ஒன்று என் அனுபவம், இன்னொன்று என் குரு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன். சரியா? இந்த இடத்துல நான் சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா, ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் அதை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். சிங்க தலைமைகள்ன்ற ஒரு விஷயம், தலைமை கொள்ளணும் அப்படின்னா இது ஒரு கோல் ஓரியன்ட் ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கணும். டக்குன்னு இது ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க, அதை நோக்கி உங்கள் டீமை கொண்டு போய் வழி நடத்துறீங்க. அவ்வளோதான். இது ஒரு கோல் ஓரியன்ட் ப்ராசஸ். 2வது, நீங்கள் ஒரு மல்டி டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் பர்சன்றதை புரிஞ்சுக்கிங்க. உங்கள் ஒர்க்லேயும் சரி, நீங்கள் பீப்புள் ஹேண்ட்லிங்லையும் சரி, பண்ணுற ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு ஆப்ரேஷன்லையும் சரி, உங்களோட பல விஷயங்களை கையாள முடியும். இதுக்கு நான் 20 என்பதுன்னு ஒரு ரூல் சொல்லி தருவேன். என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சு, ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 1 lakh earn பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 lakh earn பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இதை என்னோட குரு சொல்லி கொடுத்தாங்க. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்றதை அவங்க அனலைஸ் பண்ணாங்க. இப்போ நீ 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா அது வெறும் 20% அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதா? அடுத்த 80% நீங்கள் வெறுமையாக இருக்கிறீர்கள், நாட்களை ஓட்டுகிறீர்கள், நேரத்தை ஓட்டுகிறீர்கள், வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் லைஃபு. அதை விடாதீர்கள். அதுக்கு என்ன பண்ணும், அப்போ 1 லட்ச ரூபான்றது உன்னோட 20% இன்கம். அப்போ மீதி 80% வெளியில் இருக்குது. அதை எடுன்றேன் நான். 20% 1 லட்சம்னா மீதி இருக்க 80% உன் லைஃபே மாற்றும். சரியா? அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல ஒரு கோல் ஓரியன்ட் பர்சன். நீங்கள் ஒரு மல்டி டைமென்ஷனல் பில்லியனர்ஸ். நான் பார்க்குற உலகம் முழுவதும் பயணிக்கிற நண்பர்களே, பார்க்குற ஒவ்வொரு மில்லியனர்ஸ்ட்டும் என்ன விஷயம் எடுக்கிறனோ அதை ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோடய அனுபவங்கள். நான் நிறைய நேரங்கள் கம்மியான ஃபீஸ் வாங்கி கிளைண்ட்டை மீட் பண்ணுறேன். ஏன்னா யார்கிட்ட என்ன விஷயம் நான் கற்றுப்பேன்னு எனக்கு தெரியாது. மேபி அது உங்களுக்கோ எனக்கோ எப்படி வேணால் யூஸ் ஆகலாம். ஒரு ஸ்பார்க் போதும் நண்பர்களே. ஒரு சின்ன விதை ஒரு காட்டை உருவாக்கும். ஒரு சின்ன தீப்பொறி காட்டை அழிக்கும். அவ்வளோதான். அப்போ அந்த எண்ணங்களை சரிப்படுத்தணும். அதான் முதல் விஷயம். என்னது? கோல் ஓரியன்ட் ப்ராசஸ். அது எது இலக்கிலிருந்து டைவர்ட்டாக ஆகவே கூடாது. 2வது விஷயம், நீங்கள் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சன். என்ன வேணால் நீங்கள் பண்ண முடியும். 3வது விஷயம், எது பண்ணாலும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும். இது கண்டினியூஸாக நடக்கணும். இந்த கண்டினியூஸாக நீங்கள் மட்டும் தான் நடக்கணுமா? தங்க நேரம் நீங்கள் மட்டும் தான் தெரிவிக்கணுமா? தங்க நேரம் என்னென்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க்கையை மாற்றிக்கிங்க. இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றது நீங்கள் பண்ணணுமா, உங்கள் டீம் பண்ணணுமா? 2 பேரும் பண்ணணும். அந்த கண்டினியூஸ் ப்ராசஸை நீங்கள் காலையில் ஆரம்பிச்சிருங்க. காலையில் ஒரு குட் மார்னிங் போடுங்க. காலையில் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அவங்களுக்கு தெரியும், டைமை பார்ப்பாங்க, இது சீரியஸாக இருக்கான். இந்த பிரபஞ்சம் சீரியஸான மனிதர்களுக்கானது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸில் சீரியஸாக இருக்கீங்களோ ஜெயிச்சிருவீங்க. எந்த அளவுக்கு உண்மையாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ ஜெயிச்சிருவீங்க. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க.
உங்களுடைய அன்பை யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நான் பேசுகிறது உண்மைன்னா அந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கின்ற அவசியமே கிடையாது. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் மீது காட்ட வேண்டிய அன்பு உண்மையாக இருந்தால் போதும். அதை அவங்க புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. அது உண்மையாக இருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு 100 லட்சம் கோடிகளை, நல்ல ஏஞ்சல்களை, தேவதைகளை, அற்புதமான மனிதர்களை கொடுக்கும். அவ்வளோ அது வரும்போது அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சரியா? அடுத்த விஷயம், குரூப் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் மட்டும் போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. உங்கள் டீம் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு லீடருக்குள்ளேயும் ஒரு டைனமிசம் இருக்குது. அதை வெளியில் கொண்டு வாங்க. இந்த இடத்துல 2 வார்த்தைகளை அடுத்து வர்ற வீடியோக்களை நான் கடைசியாக சொல்லித்தர விரும்புகிறேன். லீடர்ஷிப்ன்றது ஒரு டைனமிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதை முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு டைனமிக் லீடர் நீங்கள். ஒரு லீடருக்கும் டைனமிக் லீடருக்கும் என்ன வித்தியாசம், இதை நான் சொல்லித்தரேன். அடுத்தது இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்ன்ற இதை கற்றுங்க. இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். இந்த இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸும் இந்த டைனமிக் ஃபங்க்ஷன், இந்த 2 கீவேர்ட்ஸை கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் லைஃப் மாறிடும். 100% சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிங்கம். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அல்ல, அது ஒரு சவால்கள். அது ஒரு நாள் உங்களால் உடைத்தெறியப்படும். அந்த நாள் இந்த நாள். களத்தில் இறங்க, ஜெயிங்க. See you on top.